வணக்கம் அன்புறவுகளே, நான் உங்கள் எல்லாரையும் அம்மு ஸ்பெஷல் எஜுகேஷன் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம எல்லோரும் போன வீடியோவில் லேர்னிங் டிசபிலிட்டியில் இருக்க 2 டைப்ஸ் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோலையும் 2 டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா டிஸ்கால்குலியா. இதை ஒரு மேக்ஸ் டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில குழந்தைங்களுக்கு மேக்ஸ் போடுறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஒரு சில குழந்தைங்க சின்ன வயசுலேருந்தே மேக்ஸ்னாலே பிடிக்காம அதில் மார்க் கம்மியாக எடுப்பாங்க, அப்படி போயிட்டுருக்கும். ஆனால் இந்த டிஃபிகல்ட்டி இருக்கிற குழந்தைங்களுக்கு பேசிக்காக இருக்கிற அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதிலே பிரச்சனை இருக்கும். அப்புறம் ஒரு சில ஷேப்ஸ் எல்லாம் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதுலேயும் அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். குறிப்பாக இப்போ நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லையா, கிரேட்டர் தெனுக்கு ஒரு சிம்பிள் சொல்லுவாங்க, லெஸ் தெனுக்கு ஒரு சிம்பிள் சொல்லுவாங்க. அதை அப்படியே மாற்றி போடுவாங்க. கிரேட்டர் தெனுக்கு போட வேண்டியதை லெஸ் தெனுக்கும், லெஸ் தென் போட வேண்டியதை கிரேட்டர் தெனுக்கும், இந்த மாதிரி மாற்றிலாம் போடுவாங்க. அப்புறம் கரெக்டாக ஸ்பேஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது. அதாவது ஒரு நம்பரை இங்கே போடுறோன்னா அடுத்த நம்பரை அதுக்கு பக்கத்தில் இந்த பக்கமாக போடணும் அப்படின்றது இருக்காது. அப்புறம் அவங்க எழுதுகிற நம்பர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு மிரர் இமேஜ் மாதிரி இருக்கும். அதாவது இப்போ நம்ம ஏதாவது நோட்டில் எழுதுகிறோம் அப்படின்னா அதை கொண்டு போய் அப்படியே நீங்கள் மிரரில் காமிச்சிங்கன்னா அது அப்படியே தலைகீழ ஒரு மாதிரி ஆப்போசிட்டாக காமிக்குமா, அந்த மாதிரி அவங்க எழுதுவாங்க. அவங்களுக்கு கரெக்டாக 6 இப்படி போடணுன்னா அந்த மாதிரி போட மாட்டாங்க, அதை அப்படியே மாற்றி போடுவாங்க. இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ்லாம் அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும். இந்த குழந்தைங்கள்லாம் மேக்ஸ் போடணும் அப்படின்னாலே ஒரு சில ஷிவரிங் ஆகிடுவாங்க. அதாவது இப்போ மேக்ஸ் நமக்கு எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா பயம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் சும்மா மேக்ஸில் ஏதாவது அடிஷன் போடணும், கிளாஸில் ஏதாவது சும்மா அடிஷன் போடணும் அப்படின்னாலே அந்த குழந்தைங்கள்லாம் ஒரு மாதிரி பயந்து ஒரு மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸே இல்லாத மாதிரி ஆயிடுவாங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே ஒரு சில தெரப்பீஸ்லாம் இருக்குது. நம்ம ஸ்கூல்லே கூட இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு தனியாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களாலேயும் இதை ஓவர் கம் பண்ணி நல்லா மேக்ஸை புரிஞ்சுக்க முடியும். இது பேசிக்கில் அவங்க இந்த குழந்தைங்க ஏதாவது நல்லா கற்றுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னா இது வளர வளர அவங்களுக்கு பெருசாகிட்டே போகும். ஆனால் பேசிக்கில் நம்ம கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டோம், கரெக்டாக அந்த குழந்தைங்களுக்கு இப்படி இருக்கிற மிஸ்டேக்கெல்லாம் மாற்றிட்டோம் அப்படின்னா இதை ஈஸியாக ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். அடுத்த டைப் என்ன அப்படின்னா டிஸ்பிராக்சியா. இதை ஒரு மூமெண்ட் டிஃபிகல்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில குழந்தைங்க நல்லா நடப்பாங்க, ஆனால் திடீர்னு ஒரு இடத்துல நடக்கிறப்ப தடுமாற்றம் அவங்களுக்கு வந்துடும், கரெக்டாக நடக்க முடியாது. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஓடிட்டுருக்கப்ப ஜம்ப் பண்ணுறது, இதெல்லாம் நார்மலாக குழந்தைங்க துருன்னு விளையாடிட்டே பண்ணுறது. ஆனால் இது கூட இந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓடுறதுனா அவங்க ரொம்ப ஸ்பீடாலாம் ஓட மாட்டாங்க, லைட்டாக அப்படி வேணால் ஓடுவாங்க. அப்புறமா இந்த குழந்தைங்களுக்கு ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட்டும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபைன் மோட்டார் டெவலப்மெண்ட் அப்படின்னா நம்ம விரல் நுனிகள்லாம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி செய்கிற வேலை, அதாவது உன்னிப்பாக கவனித்து நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேலைலாம் இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா எழுதுறது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் இப்போ ஷூ லேஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த குழந்தைங்க டைப் பண்ணுறப்ப அதெல்லாம் கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் டிஸ்பிராக்சியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னா ஒரு சில குழந்தைங்களுக்கு ஸ்பீச் கரெக்டாக வராது, கொஞ்சம் திக்கி பேசுவாங்க. அப்புறம் கரெக்டாக லாங்குவேஜ்லாம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றதெல்லாம் வராது. அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஷூலேஸ் ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி உள்ளதும் ஒரு சில சிம்டம்ஸ் தான். அப்புறம் இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க பிரைட்டாக ஏதாவது லைட்டெல்லாம் பார்த்தாங்க, அதாவது வெளிச்சமாக எதையாவது பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப பயந்துக்குவாங்க. அப்புறமா யாராவது அந்த குழந்தைங்கிட்ட சத்தமாக கத்தி அந்த மாதிரிலாம் பேசுனாங்க அப்படின்னாலும் அந்த குழந்தைங்க பயந்துக்குவாங்க. அப்புறம் இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இப்போ எந்தெந்த இதிலலாம் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி இருக்கோ அதுக்கெல்லாம் தனித்தனியாக தெரப்பி வச்சு நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களால் அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வர முடியும். அப்புறம் இப்போ எழுதுறதுக்கெல்லாம் ஒரு சில பென்சில் கிரிப்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அதோட பிக்சரை நான் காமிக்கிறேன். அப்போ அந்த கிரிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எழுதுகிறப்ப அந்த குழந்தைங்களால எழுதுறதுலேருந்து பிரச்சனையிலேருந்து ஓவர் கம் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம 2 டைப்ஸ் பற்றி பார்த்தோம். அதே மாதிரி இனி வர வீடியோஸில் நிறைய டிசபிலிட்டிஸ் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.